தவக்கால ஜெபம் நாள் 29. ஜெப சிந்தனை. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். உமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு நிலை வாழ்வை முடிசூட்டுகின்ற, அருளினால் அலங்கரிக்கின்ற அன்பு ஆண்டவரே, தவக்காலத்தின் 29ஆம் நாளாகிய இன்று இறுதி வரை உம் அன்பில் நிலைத்திருக்கும் பேற்றினை எங்களுக்கு தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். நீண்ட நெடிய இந்த விசுவாச பயணத்தில் நாங்கள் தளர்ந்து விடுகின்றோம், திசை மாறி விடுகின்றோம், அல்லது ஓரிடத்தில் அப்படியே தேங்கி விடுகிறோம். உமக்கு நாங்கள் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழச் செய்தருளும் தகப்பனே. உம் திருமகன் நடந்த பாதையில் அவரை பின்பற்றி நடக்க ஆற்றல் அருளும். ஒன்றின் தொடக்கமல்ல, அதன் முடிவே கவனிக்கத்தக்கது என்று வேதம் சொல்கிறதே. ஆண்டவரே, நாங்கள் பல நல்ல விஷயங்களை ஆர்வத்துடன் தொடங்குகிறோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த ஆர்வம் ஆவியாகி விடுகிறது. அவ்வாறு இல்லாமல் அவைகளை தொடர்ந்து செய்ய எங்களுக்கு உந்துதல் தாரும் தந்தையே. சலிப்பும் சமாளிப்பும் எங்கள் வாழ்விலிருந்து அகல்வனவாக. எங்கள் உணர்ச்சிகள் எங்களை வழிநடத்த வேண்டாம் ஆண்டவரே. உமது ஞானமே எங்களை இடர்கள் மத்தியிலே வழி நடத்துவதாக. எங்கள் ஆன்ம காரியங்களில் நாங்கள் அசட்டையின்றி விழிப்போடு செயல்படுவோமாக. இந்த 40 நாட்கள் தவக்கால திருப்பயணத்தில் எங்கள் முடிவுகளை, தீர்மானங்களை உறுதிப்படுத்தும். ஒழுக்கம் என்ற புண்ணியத்தால் எங்களை அலங்கரியும். அடை மழையோ சுடும் வெயிலோ எதுவும் வந்தாலும் நாங்கள் உம்மை விட்டு விலகாமல் இருப்போமாக. நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டு நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையை உம்மிடமிருந்து நாங்கள் பெற அருள்வீராக. மாட்சியும் புகழும் என்றென்றும் உமக்கே உரியன. ஆமென்.